கண் பார்த்து ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான குயிக் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு பண்ண உங்ககிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பண்ண எப்படி ஷோ ஆகும். ஸோ நான் கொடுத்துருக்க சாங் உங்களுக்கு பிடிக்கலனாக்க ஜஸ்ட் நீங்கள் பேக் போயிட்டு கீழே பிடிச்சி உங்கள்கிட்ட ஒரு நேனஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற சாங் ஆட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு சேம் மெத்தட் தான். ஓகே, ஜஸ்ட் இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காக பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காம இன்றைக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிங்க கைஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு பண்ண பேக்ரவுண்டு போய் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே பிசம் கொடுத்துட்டு மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிட்டு அந்த பிக் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே 3 பட்டனை கிளிக் போய்ட்டு ஃபுல் கம்ப்ரஸர் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு தரப்ஸில் போய்ட்டு லைட்டு நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வரைக்கும் இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் நீங்கள் ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணிட்டு அந்த பிக்கை பண்ண ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் போய்ட்டு மேலே 3 பட்டனை கிளிக் போய்ட்டு ஃபுல் கம்ப்ரஸர் கொடுத்து ஸோ இப்போ இதோட பிக்கு தகுந்த நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக ஃபுல் ஸ்கேலில் நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் புக் மார்க் தகுந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் சாங் எண்டு வரைக்கும் நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓகே, நான் பண்ண லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பிக்கே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்ட்ராக்ஷன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ண டெயில்ஸ் எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேடை செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் கீழே மூவ் பண்ணால் மேலே ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. மறுபடியும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் மறுபடியும் டிஸ்ட்ராக்ஷன் வேர்பில் இப்போ கீழே மூவ் பண்ணாக்க ப்ளீச் பிளட்ஜ்னு ஒரு ஃபிட் இருக்கு பாருங்கள் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேடை செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் நம்ம அந்த மூவ் ஃபிட் ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ண ரேடியஸ் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு 2.500 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மேலே ஸ்ட்ரென்த் இருக்கா அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக 0.00 வச்சு விட்டுக்கோங்க. ஓகே, ஆச்சு. ஸோ இப்போ இதே ஸ்ட்ரென்த்தில் பண்ணால் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் அங்கே ஒரு கீ ஃபேமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டருக்கு கொஞ்சமாக முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க ஒரு கீ ஃபேமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் லாஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீ ஃபேமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண போதும். ஃபஸ்ட்டு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. செகண்ட் ஃபிங்கருக்கு இதோடைய வேலையை பார்த்தீங்கன்னாக்க ஒரு 0.35 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட்டுக்கு ஃபிங் போயிட்டு இதோடைய வேலையை பார்த்தீங்கன்னாக்க ஒரு 0.42 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு 2 ஃபிரேம்க்கு சென்டராக நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல கிராஃப் ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் பண்ண கிளிக் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போனீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு அந்த மூவ் எஃபெக்ட் பண்ண இதில் ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் எல்லாமே சேஞ்ச் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஜஸ்ட் அதிப்பிக்கு நம்ம செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இப்போ ஆட் எஃபெக்ட்டில் கலர் அண்ட் லைட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸோ கீழே மூவ் பண்ண எக்ஸாச்சுவல் வைப்ரேஷன் ஒரு ஃபிட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேடை செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா -100 வச்சு விட்டுக்கோங்க. சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் நீங்கள் ஆட் ஃபிட்டில் இப்போ மறுபடியும் நீங்கள் கலர் ரேட்டில் இப்போ எக்ஸ்பிரஷன் கம்பெனி ஒரு ஃபிட் இருப்பாங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேடை செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மேலே எக்ஸ்பிரஷன் இருக்கா இது பார்த்தீங்கன்னாக்கா -1.00 வச்சுக்கோங்க. இப்போ கீழே காமா இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு 0.500 வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய பிக்கு டார்க்காக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு தான். ஓகே, ஸோ முடிஞ்சிருச்சா? ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு மறுபடியும் நீங்கள் ஆட் ஃபிட்டில் இப்போ ப்ரில் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிளாஷ் சிம்பல் ஒரு ஃபிட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேடை செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதோடைய வேலையை பார்த்தீங்கன்னாக்க ஒரு 0.250க்கு மேலே உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரில் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ இது ஆப்ஷன் தான். ஸோ நான் எந்த அளவுக்கு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பேக் போனீங்கன்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் ப்ரில் பார்த்த மாதிரி அந்தளவுக்கு இதில் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபிட் அடுத்த பிக்கு நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு சைடில் இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி ஷீட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அதே 3 பட்டனை கிளிக் போயிட்டு அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் எத்தனை பிக் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த பிக்குமே இந்த எஃபெக்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, முடிஞ்சிச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணாக்க இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை டூப்ளிகேட் பண்ணணும். ஸோ அதுக்கு பண்ணால் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து ஒரு டூப்ளிகேட் லேயர் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்த பிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண இந்த மாதிரி நீங்கள் டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கோங்க.
ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணணுனாக்கா, நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிக்கில் மேலே இருக்கிற அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு 2 எஃபெக்ட்டு தவிர மீதி இருக்கிற 3த்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதே சேம் மெத்தட் அடுத்தடுத்த பிக்கில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற பிக்கில் மட்டும் இந்த எஃபெக்ட்டை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பிருள் பார்த்த மாதிரி அந்த லுக்கு கொண்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே மூவ் பண்ண இந்த இடத்துல சர்க்கிள் 1 சர்க்கிள் 2ன்னு இருக்கும். ஜஸ்ட்டு இதை ரெண்டுத்தையுமே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பிக்கு மேலே லேயரில் நீங்கள் பண்ணாக்கா அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கொண்டு போய்க்குங்க. ஸோ இப்போ இது ரெண்டும் ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கனாக்கா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்கா இந்த ரெண்டுத்தையும் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் பிக்கு போய்க்குங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு நான் காப்பி பண்ணது இந்த பாக்ஸை கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இது அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ அந்த செகண்ட் பிக்கு மேலே லேயரில் நீங்கள் பண்ணாக்கா ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது கரெக்டாக நிஷ்மர் வரைக்கும் செக் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்க எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அது வந்து இப்போ நான் எக்ஸ்டெண்ட் ஆயிரும். இதே சேம் மெத்தடில் மிக்கல கருத்து நம்ம பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் இந்த பாக்ஸை கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்து மறுபடியும் நீங்கள் பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ அந்த தேர்டு பிக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டில் என்ன பண்ணணும் அதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்து இருக்கிற அந்த பிக்கில் மேலே கரெக்டாக இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஸோ இப்போ அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே இருக்கிற அந்த கலர் பிக்கையும் அதுக்கு மேலே இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த சர்க்கிள் ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் இது பண்ணால் ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் அந்த கலர் பிக்கையும் அதுக்கு மேலே இருக்க 2 லேயரும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணாக்க குரூப் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஃபைனல் பிக்கு நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ நம்ம குரூப் பண்ணுங்களா ஜஸ்ட்டு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே எடி குரூப் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணாக்க சைஸு கம்மி பண்ணுறதுனா கம்மி பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சர்க்கிளில் உங்களுக்கு நீங்கள் வந்து பண்ணாக்கா அந்த பிக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது ஆட் ஆயிடுச்சா? இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த லுக்கு இதில் ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் செகண்ட் குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு ஸோ இதுவும் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த செகண்டில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக எரர் வரும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நெக்ஸ்ட்டுக்கு மாதிரி போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அது பண்ணாக்க எரர் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குயிக் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ ஃபைனலுக்கு நாம் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம ரிலிக்ஸ் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே மூவ் பண்ணாக்க ஸோ இந்த இடத்துல ரிலிக்ஸ் குரூப்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பை அப்படியே இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கு மேலே கொண்டு போய்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே இருக்கிற மீதி இருக்கிற 3த்தையும் அப்படியே இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி ஒன் பண்ணால் கரெக்டாக அந்த லேயர்ஸ்க்கு மேலே இங்கே ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் அந்த ரிலீஸ் குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு இதில் ஆன் குரூப்ன்றதுக்கு அது நீங்கள் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் உங்களுக்கு ரிலீக்ஸ் ஆயிரும். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பார்த்தா நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட் பண்ணால் தெரியாதவங்களுக்கு வேறு வீடியோவில் ஏதோ சொல்லியிருந்தேன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அதுக்கு மேலே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஜஸ்ட் நம்மளுடைய சேனலோட வாட்டர் மார்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய நேமே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஆர்ட் கொடுத்துருக்குன்னா அந்த ஆர்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே எடிட்டர்ஸில் போயிட்டு ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆர்ட்டு இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே புஷம் கொடுத்து மீடியோ கொடுத்து இந்த டெம்ப்ளேட் வந்து 15 மினிட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிக்க. ஜஸ்ட் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு மேலே புஷம் கொண்டா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இதை அப்படியே இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த எல்லா லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து நம்மளுடைய சாங்குக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இப்போ உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த மேலே ஆர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்து மாதிரி ஆயிடுச்சா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு சாங்கில் நீங்கள் எடிட் பண்ணிங்கனாலும் இதே சேம் மெத்தட் தான். ஜஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு அந்த லேயர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பிலேயே கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுல போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் டேட்டா நீங்கள் எடிட் பண்ண வேண்டியதான். ஸோ ரொம்பவே ஈஸி தான். ஸோ தெரியாதவங்க இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பண்ண டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் டேட்டா நீங்கள் செட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான்.
கைஸ் இந்த வீடியோவில் இந்த டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி இஷ்யூ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.